Good morning students. CSIR net December 2024 on the question தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். If u is the solution of the ultra integral equation u of x is equal to 3 plus sin x plus integral 0 to x 3 plus sin x divided by 3 plus sin t into u of t into dt. Then அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு ultra integral equation கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான சொல்யூஷன் யூன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த given 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் u of pi by 2 is equal to 4 into e power pi by 2. Second option is u of pi is equal to 3 into e power pi. Third option is u of minus pi is equal to 4 into e power minus pi. And last option is u of minus pi by 2 is equal to 4 into e power pi. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன ultra integral equation கொடுத்துருக்காங்க, u of x is equal to 3 plus sin x plus integral 0 to x 3 plus sin x divided by 3 plus sin t u of t into dt. இப்படி நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்ம் ultra integral equation ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ultra integral equationோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அதாவது ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், u of x is equal to f of x plus lambda into integral a to x. இங்கே நமக்கு k of x, k of x, t u of t into dt. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ultra integral equation. இப்போ இந்த டூ ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே f of x உள்ள இடத்துல இங்கே என்ன இருக்குது, 3 plus sin x. நெக்ஸ்ட் இங்கே லேம்டான்னு இருக்குது, இங்கே லேம்டா உள்ள இடத்துல இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ லேம்டாவோட வேல்யூ 1. இங்கே k of x, t இருக்கு இல்லையா, இது கர்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். k of x, t இதனுடைய வேல்யூ நம்ம ப்ராப்ளத்தில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3 plus sin x divided by 3 plus sin t இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ultra integral equationக்கு சொல்யூஷன் நோட் பண்ணணும். சொல்யூஷன் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், ரிசால்வன்ட் கர்னல் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம சொல்யூஷன் நோட் பண்ண முடியும். இப்போ ரிசால்வன்ட் கர்னல் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷன் எப்படி, அதாவது r of x, t, lambda இதுதான் ரிசால்வன்ட் கர்னல். இந்த ரிசால்வன்ட் கர்னல் கால்குலேட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா கிவன் ப்ராப்ளத்துக்கு எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், u of x is equal to f of x plus lambda into integral a to x. இங்கே ரிசால்வன்ட் கர்னல் நம்ம நோட் பண்ணுவோம், r of x, t, lambda into f of t into dt. இந்த ஈக்குவேஷனை நோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், சொல்யூஷன் நோட் பண்ண முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிசால்வன்ட் கர்னல் கால்குலேட் பண்ணணும். ரிசால்வன்ட் கர்னல் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஐட்ரேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் தெரியும். இருந்தாலும் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி நம்ம இந்த ரிசால்வன்ட் கர்னல் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் கர்னல் என்ன கொடுத்துருக்காங்க, k of x, t is equal to 3 plus sin x divided by 3 plus sin t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கர்னல்லேருந்து ரிசால்வன்ட் கர்னல் நம்ம ஈஸியாக நோட் பண்ண முடியும் ஷார்ட்கட் மெத்தடில். அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, k of x, z into k of z, t இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இதனுடைய வேல்யூ k of x, tக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ரிசால்வன்ட் கர்னல் டேரெக்டாக நோட் பண்ண முடியும். அதாவது ரிசால்வன்ட் கர்னல் எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னா, r of x, t, lambda இதனுடைய வேல்யூ k of x, t into e power lambda into x minus t. இதுதான் நமக்கு டேரெக்டாக, அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது கிவன் கர்னலுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ரிசால்வன்ட் கர்னல் டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். அதாவது k of x, z into k of z, t இதனுடைய வேல்யூ நம்ம நோட் பண்ணணும். k of x, zனா என்ன, இங்கே x, t இருக்கு இல்லையா, இங்கே tக்கு பதிலாக zன்னு நம்ம நோட் பண்ணணும். அப்போ 3 plus sin x divided by 3 plus sin z இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இன்ட்டு k of z, tன்னு இருக்குது. z, tனா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக zன்னு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த k of x, tயில். இப்போ 3 plus sin z divided by 3 plus sin t இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த டூ டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 3 plus sin x divided by 3 plus sin t. இது நம்ம ப்ராப்ளத்தில் உள்ள கர்னல் இல்லையா, k of x, tக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரிசால்வன்ட் கர்னல் டேரெக்டாக நோட் பண்ண முடியும். இப்போ ரிசால்வன்ட் கர்னல் என்ன நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, r of x, t, lambda is equal to k of x, t. k of x, t நம்ம ப்ராப்ளத்தில் என்ன, 3 plus sin x divided by 3 plus sin t into e power lambda. lambdaவோட வேல்யூ என்ன நோட் பண்ணோம், நம்ம ப்ராப்ளத்துக்கு 1 நோட் பண்ணோம் இல்லையா, அதனால் 1 into x minus t. இப்போ இதுதான் ரிசால்வன்ட் கர்னல். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சொல்யூஷன் நோட் பண்ணணும். சொல்யூஷன் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்னு சொன்னோம், u of x is equal to
f of x plus lambda into integral a to x r of x comma t comma lambda into f of t into dt இல்லையா? இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of x நம்ம ப்ராப்ளத்தில் என்ன 3 plus sin x, லாம்டாவோட வேல்யூ 1, இன்டெக்ரல் a உடைய வேல்யூ 0, அப்போ 0 to x. ரிசால்வன்க்கு அதனால இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது 3 plus sin x divided by 3 plus sin t into e power x minus t into f of t. f of t நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த f of x இருக்கு இல்லையா, இதில் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நமக்கு எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் 3 plus sin t அப்படின்னா f of t-னுடைய வேல்யூ into dt இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 3 plus sin t இருக்குது, இங்கே 3 plus sin t இருக்குது, இந்த 2 டேர்மும் நம்ம கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். 3 plus sin x ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு t தான் வேரியபிள், அதாவது டீயை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ x எல்லாம் நமக்கு கான்ஸ்டன்ட் இல்லையே, அதை நம்ம இன்டெகிரல்லேருந்து வெளில மார்க் பண்ணிடலாம். அதாவது 3 plus sin x இன்டூ இங்கே e பவர் x மைனஸ் டி இருக்கு இல்லையா, அதில் e பவர் x இன்டூ e பவர் மைனஸ் டின்னு நம்ம நோட் பண்ண முடியும். அப்போ அந்த e பவர் x நம்ம இன்டெகிரல்லேருந்து வெளில மார்க் பண்ணலாம். இன்டெகிரல் 0 to x இன்டூ e பவர் மைனஸ் டி இன்டூ dt, இப்படி நமக்கு இன்டெகிரல் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். 3 plus sin x ப்ளஸ் 3 plus sin x into e power x. e power minus t நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், e power minus t divided by minus 1 அப்படின்னு ஆகும். லிமிட் நமக்கு 0 to x. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். நம்ம இங்கே லிமிட் அப்ளை பண்ணுறோன்னா என்ன ஆகும், e power minus t இருக்கு இல்லையா, அப்போ e power minus x அப்படின்னு ஆகும். டிவைடட் பை மைனஸ் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். 0 அப்ளை பண்ணும்போது e power 0 அப்படின்னு ஆகும். e power 0 டிவைடட் பை மைனஸ் 1, மைனஸ் 1 அந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே 1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா, லிமிட் அப்ளை பண்ணுற வேல்யூ. தென் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3 plus sin x ப்ளஸ் 3 plus sin x இன்ட்டு e பவர் x. தென் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகும். இங்கே e பவர் 0வோட வேல்யூ 1, இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். விச் இஸ் ஈக்குவல் டு 3 plus sin x ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மு இங்கே ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்ன ஆகும், இங்கே e பவர் x இருக்குது, இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ e பவர் x மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணுவோம். e பவர் x மைனஸ் எக்ஸ் வந்து e பவர் 0 ஆகும், அதனுடைய வேல்யூ 1 ஆகும் இல்லையா. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் என்ன ஆகும், இங்கே 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ்னு ஆகிடும். இங்கே 3 plus sin x அப்படின்னு இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். e பவர் x இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு 1 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்மையும் 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 3 plus sin x இன்ட்டு e பவர் x, இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இங்கே கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 3 plus sin x இருக்குது, மைனஸ் 3 plus sin x இருக்குது. அப்போ அந்த 2 டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நமக்கு u of x-னுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, 3 plus sin x இன்ட்டு e பவர் x, இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இதுதான் சொல்யூஷன் ஆஃப் a given ultra integral equation. இப்போ நம்ம given ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, u of pi by 2 இதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 3 plus sin pi by 2 into e பவர் pi by 2. இங்கே 3 நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே வந்து இப்போ sin pi by 2ஓட வேல்யூ 1 into e பவர் pi by 2. அப்போ 3 plus 1 நமக்கு இங்கே 4 into e பவர் pi by 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு 4 into e பவர் pi by 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு u of pi இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். 3 plus sin பைன்னு நம்ம நோட் பண்ணுவோம் இன்ட்டு e பவர் பை. சைன் பையனுடைய வேல்யூ 0 இல்லையா, அப்போ 3 இன்ட்டு e பவர் பை. இப்போ செகண்ட் ஆப்ஷனில் 3 இன்ட்டு e பவர் பைன்னு தான் கொடுத்துருக்காங்க u of பையனுடைய வேல்யூ. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, u of மைனஸ் பை இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 3 plus sin of மைனஸ் பை இன்ட்டு e பவர் மைனஸ் பை இல்லையா. இப்போ 3 sin of மைனஸ் பை வந்து மைனஸ் சைன் பைன் ஆகும். சைன் பையனுடைய வேல்யூ 0 ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே 3 இன்ட்டு e பவர் மைனஸ் பை. நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் u of மைனஸ் பையனுடைய வேல்யூ 4 இன்ட்டு e பவர் மைனஸ் பையனு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, u of மைனஸ் பை பை 2 இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 3 plus sin of மைனஸ் பை பை 2 இன்ட்டு e பவர் நம்ம எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணும்போது e பவர் மைனஸ் பை பை 2 இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே சைன் ஆஃப் மைனஸ் பை பை 2 வந்து மைனஸ் சைன் பை பை 2ன்னு ஆகும். அப்போ 3 மைனஸ் சைன் பை பை 2ஓட வேல்யூ 1
இன்ட்டு இ பவர் -5/2 3 - 1 நமக்கு 2 ஆகும் இல்லையா 2 இன்ட்டு இ பவர் -5/2 நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் u ஆஃப் -5/2 வந்து 4 இன்ட்டு இ பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டாக இருக்குது, தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங் ஆப்ஷனாக இருக்குது.